வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து frequently used sentences. நம்பர் 1, முன்னாடிலாம் நான் வந்து ஸ்மோக் பண்ணுவேன், ஆனா இப்ப இல்ல. I used to smoke before but not now. I used to smoke before but not now. நல்லா கவனிங்க. ஸோ இந்த வாக்கியத்தில் நாம வந்து used to அப்படிங்கிற ஒரு auxiliary verb பயன்படுத்தி இருக்கிறோம். சரி, இந்த used to இந்த auxiliary verb எங்க பயன்படுத்துறோம்? ஒரு discontinued habit, கைவிடப்பட்ட ஒரு பழக்கத்தை பத்தி நம்ம பேசும்போது இந்த வேர்பை நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து பார்க்கலாமா? ஒரு பள்ளி மாணவனா இருந்தப்ப நான் வந்து நீச்சல் அடிப்பேன். I used to swim when I was a school student. I used to swim when I was a school student. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? பொய் சொல்லி சொல்லி எனக்கு பழகிடுச்சு. நம்மளே சொல்லிக்கிறோம் வெக்கம் இல்லாம, பொய் சொல்லி சொல்லி எனக்கு பழகிடுச்சு. I am used to lying. கடினமா உழைச்சு எனக்கு பழக்கம் இல்லை. நம்மள்ட்ட சொல்லுவாங்க, கடினமா உழைச்சு எனக்கு பழக்கம் இல்லை. எப்படி சொல்லுவாங்க? ஐ எம் நாட் யூஸ் டு ஹார்ட் ஒர்க். ஐ எம் நாட் யூஸ் டு ஹார்ட் ஒர்க். சரி, நம்மள்ட்ட வந்து ஒருத்தங்க சொல்றாங்க, கடினமா உழைச்சு எனக்கு பழக்கம் இல்லைன்னு. அப்ப நாம பதிலுக்கு என்ன சொல்லுவோம்? அதுக்கு பழகிக்கோ. எப்படி சொல்றது? கெட் யூஸ் டு இட். கெட் யூஸ் டு இட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 2 என்ன பார்க்க போறோம்? அத மனசுல வச்சுக்கோ. எப்படி சொல்றது? கீப் இட் இன் மைண்ட். கீப் இட் இன் மைண்ட். அதை உன்னோட மனைவிக்கு தெரியாம மறைச்சு வச்சுக்கோ. அதை உன்னோட மனைவிக்கு தெரியாம ஒளிச்சு வச்சுக்கோ. கீப் இட் ஹிடன் ஃப்ரம் யுவர் ஒய்ஃப். கீப் இட் ஹிடன் ஃப்ரம் யுவர் ஒய்ஃப். அடுத்து பார்க்கலாம், யாராவது நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க அல்லது சத்தியம் பண்ணுவாங்க. அப்ப நாம அவங்கள்ட்ட கேட்போம் இல்லையா, கொடுத்த வாக்கை நீ காப்பாத்துவியா? கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாத்துவியா? எப்படி கேட்கறது? will you keep your vow? will you keep your vow? நல்லா கவனிங்க, VOW இந்த வேர்டுக்கு சபதம் அல்லது சத்தியம்னு அர்த்தம். நம்பர் 3, அவங்க ஒரேடியா மறுத்துட்டாங்க. அவங்க திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. இது இங்கிலீஷ்ல எப்படி எப்படிலாம் சொல்லலாம் பார்க்கலாமா? they have refused flatly. they have refused flatly. Number 2, they have refused firmly. they have refused firmly. And finally, number 3, they have refused categorically. they have refused categorically. நல்லா கவனிங்க, firmly, categorically, flatly. இந்த 3 adverbுக்கு என்ன அர்த்தம்? திட்டவட்டமாக அல்லது ஒரேடியான அர்த்தம். அடுத்து பார்க்கலாம், நீ வந்து பணிவா கேட்டா அவரை மறுக்க மாட்டாரு. he can't refuse if you ask politely. he can't refuse if you ask politely. so politelyனா பணிவாகன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 4, அமைதியா இரு, இல்லைன்னா வெளில போ. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? either keep quiet or leave. either keep quiet or leave. அவரு அமைதியாவும் இல்ல, வெளியில போகவும் இல்ல. he neither kept quiet nor left. he neither kept quiet nor left. next என்ன? நம்பர் 5, நீ அதை செய்யாத. you don't do it. you don't do it. நானும் அதை செய்ய மாட்டேன். I won't do it either. I won't do it either. அவங்கள அதை செய்ய விடாத. எப்படி சொல்றது? முயற்சி பண்ணுவோமா? don't let them do it. don't let them do it. அவங்க 2 பேருமே அதை செய்யல. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? neither of them did it. neither of them did it. நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 6, என்ன காத்திருக்க வைக்காத. don't make me wait. don't make me wait. அவங்க என்ன காத்திருக்க வச்சுட்டாங்க. they have made me wait. they have made me wait. நாங்க நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதா போச்சு. we had a long wait. we had a long wait. ஒரு இடத்துக்கு போறோம், பயங்கர கூட்டமா இருக்கு. உடனே கேட்போம், நாம எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டி இருக்கும்? எப்படி கேக்குது இங்கிலீஷ்ல? how long will we have to wait? how long will we have to wait? so இந்த வீடியோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். ஒரு phrasal verb, ஒரு idiom கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் phrasal verb என்ன? wait about or வெயிட் அரவுண்ட். நல்லா கவனிங்க, 2க்கும் ஒரே அர்த்தம் தான். வெயிட் அரவுண்ட் அப்படின்னாலும் வெயிட் அபவுட்னாலும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்காக
அல்லது யாராவது வர்றதுக்காக எதுவுமே செய்யாம பொறுமையா காத்திருக்கிறத வெயிட் அபவுட் ஆர் வெயிட் அரவுண்ட்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், என்ன நடக்குதுன்னு எதுவுமே செய்யாம பொறுமையா பார்ப்போம், பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அபவுட் அண்ட் see what happens. லெட்ஸ் வெயிட் அபவுட் அண்ட் see what happens. ஒரு இடியம் கத்துக்க போறோம்னு சொன்னோம். அது என்னது? ஒரு பழமொழின்னு கூட சொல்லலாம். என்னது? காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது. ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்காது. எப்படி சொல்லலாம்? டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன். டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன். மை டியர் வியூவர்ஸ், frequently used sentences இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.